இதில் அவர் தோக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் அவர் தோத்தாருன்னா தமிழ்நாடு கஷ்டப்படும். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களால ஒரு மேயராவது ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு. அதுக்கு திமுகல இருந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள், நீங்க ஒரு மேயராவது ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா நான் பாதி மீசையை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஐயா சி.வி. சண்முகம் இவங்க, அப்புறம் ஐயா ஆதவ் அர்ஜுனா ஃபேமிலி, இவங்களெல்லாம் பார்த்தா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது இல்லைங்களா? மக்கள் நம்பி இருக்காங்க சார். மக்கள் நம்புவாங்க. மக்களுக்கு பாவம் அவங்களோட பிரச்சனை தானே அவங்களுக்கு தெரியும். அரசியலில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? தமிழ்நாட்டில் எதனா பண்ணுவாங்கன்னா, இப்போ தாவேக்கால ஐயா ஆதவ் இருக்கார். அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னா, அவரும் ஒரு 3-4 மாநிலத்தில் லாட்ரி ஏஜென்சி நடத்துகிறாரு. இதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. விஜய் சார் சொன்ன மாற்றம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை. எந்த பழக்கம்னா இல்லை போதை அந்த வியாபாரம் தான். நாங்கள் வெறும் லாட்ரி தான் இப்போ பண்ணோம். அது கேஸ் ஆகி போச்சு. அது ஆமாம். ஃபஸ்ட்டு எங்கள் மாமா மாட்டின்னு, அப்புறம் நான், அப்புறம் தங்கச்சி அவங்க அதான் ஏடிஎம்கில் இருக்கிறாங்க, அப்புறம் நீங்கள், நான் பாஜகவில் இருக்கேன். எவ்வளோ நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க அரசியலில். அருமை. அப்படியே திஷ்டி சித்தி பூசணிக்காய் எடுத்து ஐயோ. சரி, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல திமுக தனித்து நிற்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? என்ன கேட்டால் இந்த தேர்தலில் வர தேர்தலில் வந்து திமுக அதிமுக நிறைய இடத்துல தோத்தா தான் நல்லாயிருக்கும். ஐயா ஆதவ் அர்ஜுனை விட ஐயா புஷி ஆனந்த் பல மடங்கு மேலே. அதிமுகவே நாங்க தான் சொல்றாரே சார். யாரு? ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதுதான் சொல்றேன். ஐயா ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்த் அணுகுமுறைக்கும் வேற வேற இருக்கு. அதுவும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேப்பரை வந்து நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடாதீங்க. இந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. சபாநாயகர் நினைச்சா மிரட்டலாம். முந்தைய ஆட்சி காலத்துல நாங்க இங்கதான் வருவோம்னு ஒப்பந்தம் போட்டவங்க விட்டுட்டு ஓடுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இன்னமும் வந்து ட்ரெஸ் பண்ணின்னு ரீல்ஸ் டிக்டாக்னு பண்ணிட்டு இருந்தா அது என்ன ஒரு துறை அமைச்சருக்கு அது அழகா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது தமிழ்நாட்டில். ஒரு 6-7 மாதத்துக்குள்ள வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களால் ஒரு மேயராவது ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு. அதுக்கு திமுகல இருந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள், நீங்க ஒரு மேயராவது ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா நான் பாதி மீசையை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தை போர்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சரி, அவரு தான் பாதி மீசையை எடுத்துக்கோனாரு. இப்போ திருப்பி ஆதவ் அர்ஜுனாவும் பாதி மீசையை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நல்ல தரமான பதிலடினா என்ன? நீங்கள் பாதி மீசை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் பாதி மீசை இருக்கேன். 2 பேரும் யாரோ ஒருத்தர் தோற்று ஒருத்தர் ஜெயிச்சு பாதி மீசையில் நல்லாவா இருப்பாங்க? இதுவா இப்போ நாட்டில் பிரச்சனை? அதாவது இந்த வார்த்தைகள் எவ்வளோ மோசமாக போகுது பாருங்கள். அமைச்சர் என்னன்னா இப்படி பேசுகிறாரு, முடிஞ்சால் ஒன்று ஜெயிச்சு காட்டு பாரு சவால் விடுறாரு. சரி, அவர் பெரியவர், ஐயா சீனியர் மோஸ்ட் பர்சன், அவர் என்னென்னா மீசை ஏற்றுக்கிறன்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து பேச்சாளர்கள் பேசலாம். ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கும் இந்த கவுன்சிலர்ஸ் மேயர் வரைக்கும் வந்து ஒரு ஒத்துழையாமை போறதை வந்து நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அது இருக்குங்க, அது இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. அவங்க கட்சிக்கு தான் உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ திமுக தோற்று போச்சுன்றதுனால எல்லாம் விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களாம் வந்து சுயநலவாதிகள். சரி, ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும். அவர் எந்த கட்சியில் இருக்கிறாரோ குறைந்தபட்ச நேர்மை நியாயம் அந்த கட்சிக்கு இருக்கணும். இப்போ தாவேக்கா ஜெயிச்ச உடனே கவுன்சிலர்கள்லாம் போயிட்டு தாவேக்கா கூட சேர்ந்து வேலை செய்கிறது இது பண்ணுறதுன்றது இருக்காது. ஒத்துழையாமை வரும். இப்போ மேயர் அவர்கள் வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணுறதுலையும் இதுலேயும் வந்து அவங்க தான் விட்டு கொடுத்து போனோம், ஏன்னா அவங்க மூத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவி அவர்கள் பாஞ்சி வெட்டியிருப்பாங்க ரிப்பனை. சரி, அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து எதுக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க? உண்மையிலே நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அப்போ நீங்களும் விட்டு கொடுக்கல, அவங்களும் விட்டு கொடுக்கல. நான் வந்து எதனால் அன்னைக்கு மேயர் வந்து விட்டு கொடுத்து போனோன்னு சொன்னேன்னா, நீங்கள் சீனியர், அவங்க ஜூனியர். நீங்கள் ஒரு நாகரிகமான நன்னடத்தை காட்டி, இல்லை பரவாயில்ல எம்எல்ஏ முறையாக வந்திருக்காங்க ஏற்றட்டும் அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. பரவாயில்ல, அந்த மேயர் பெரிய பதவி, எம்எல்ஏ சின்ன பதவி. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, மேயர் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறாங்கன்னும் போது ஒரு சரிங்க வரேங்க போங்க அப்படின்னா, எதனா இருந்தால் நான் பேசுகிறேன் கொஞ்சம் சொல்லுங்கன்னுவாங்க. அப்புறம் சரிங்க, ஒரு பழக்க வழக்கம் வரும். நீங்கள் போகும்போதே ஒரு 30 பேரை கூட்டினபடி விசில் அடிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணுறீங்கல்ல.
அந்த அந்த கேண்டில் வந்து கொடுக்கும்போது அப்படின்றது வேணாம் அப்படின்ற மாதிரி கோவமா. சரி, அவ்வளோ கோவங்கிறால எதுக்கு வரணும் மாநகராட்சிக்கு? மாநகராட்சிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மாநகராட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மாநகராட்சி மேயர் கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுக ஓட்டு போட்டு மேயர் ஆயிருக்கிறாங்க. மாநகராட்சி ஃபங்க்ஷத்தில் கௌரவத்துக்கு கூப்பிட்டாங்க. வந்த இடத்துல கௌரவத்துக்கு கூப்பிட்ட இடத்துல கௌரவமாக போக வேண்டியதானே? அவங்க தான் சரி ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறாங்க, 2வது நீங்கள் தப்பு, 3வது அவங்க தப்பு, 4வது தப்பு பண்ணிட்டு அந்த கேண்டில் கொடுக்கணும் ஒரு 10 பேர் வச்சு ஏன்னு கை தட்டுறீங்க. இதெல்லாம் என்னது இது? அதே மாதிரி தான் இப்போ ஐயா சொல்கிறீங்க, நான் வந்து யார் மீசி நான் எடுத்துக்கிறேன், முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுங்க. அதெல்லாம் வந்து கரண்ட்டு கட் ஆகி பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு இன்னும் கைக்கு வரல. அமலாக்கத்துறை வந்து வழக்கு போட்டு இருக்குது. ஒரு ஒரு ஐயா ஆதவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு சைடு வந்து வேற ஒரு ஜான் பிரிட்டோ கேஸில் வந்து போதைப் பொருள் வந்து உள்ளே வந்து ஒரு 250 கோடிக்கு தமிழ்நாடு வழியாக போய் வந்திருக்குன்றாங்க. இது ரொம்ப நான் அவர் இல்லை அப்படின்னு அந்த ஜான் பிரிட்டோ வேற இவர் வேற அப்படின்னு அது சந்தேகம் எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கிட்ட விசாரித்தேன். அப்புறம் என்னோட பழைய சீனியர் ஒருத்தர் விபி ரகு சொல்லிட்டு க்ரைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், அவர்கிட்டையும் கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குன்னு. இல்லைடா ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது கோட்டி, ஒரே மாதிரி இல்லை, ப்ரொஃபைல் வேறு வேறு மாதிரி இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா வெரிஃபிகேஷன் வந்து டைம் ஆகும். நான் வந்து அண்டர்வேர்ல்டு டான் மிஸ்ஸிங்கு, அதாவது லாட்ரி மார்ட்டின் ஐயா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் வரி ஏய்ப்பு பண்ணி கோர்ட்டில் கேஸில் வந்து நின்றுட்டுருக்கிறவங்கன்றது உண்மை. பட் இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்றது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. முடியறதுக்குள்ளே நம்ம தேவையில்லாமல் எதுவும் கருத்து சொல்லிடுவேன், அந்த இது இல்லை. பட் இப்போ நல்ல வேலை அவர் பாருங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு உண்மையிலே. இவர் ஜான் பிரிட்டோ பார்க்கணும், நான் தாங்க அது காசு கட்டாது உண்மை தான், அது லாட்ரி சீட்டு பண்ணும்போது வியாபாரத்தில் பிரச்சனையாகி போச்சு, ஒரு ஊரில் லாட்ரி விடணுன்னாங்க, ஒரு ஊரில் லாட்ரி விடக்கூடாதுனாங்க. அதில் அந்த பிஎம்எல்ஏ கேஸில் அது எங்கள் மாமா தான், அது அப்புறம் அது எங்கள் சகோதரி தான், அப்புறம் அம்மா டெய்ஸி வந்து நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி தான். நீங்கள் எதில் இருக்கீங்க? நான் பிஜேபியில் இருக்கேன். காலம் கொடுமை, எந்த கட்சியை விட்டு வைக்கல. பணம் குத்தது திமுகவுக்கு அதிகமாக, கட்சியில் இருக்கிறது பிஜேபி, மணி லாண்ட்ரி, உங்கள் மேலே வழக்கு நடக்காது. ஒருத்தரை திமுக ஒருத்தரை அதிமுக கமிச்சிட்டிங்க, இன்னொருத்தர் திமுகவில் பயிற்சி எடுத்து விசிக்க போய் தாவேக்காவை நடத்துகிற அளவுக்கு இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்லது, பிரமாதம் அரசியல். அதாவது எப்படி இருக்கு பாருங்க சூழ்நிலை. அது அவரே சொல்கிறாரு, ஆமாம் எங்களை வந்து எங்கள் மேலே கேஸ் இருக்குது ஒன்றுதான். அதான் என்னென்னா பணம் கட்டல, மணி லாண்ட்ரிங்னா என்னென்னா பணம் முறைகேடு, ஏமாத்துறது, இந்த அவாலா அந்த மாதிரி விஷயங்கள். அது உங்களுக்கு வருவாயை மறைச்சிட்டு அதை வந்து கருப்பு பணமாக ஆக்குறது, இதுதான். அது வந்து அவர் ஜாலியாக அவருக்கு வந்து அவருக்கு என்னடா நம்ம இப்படி ஆனால் ஒன்றுங்க, அந்த ஃபேமிலியில் எல்லாருமே பாராட்டணுங்க. அவர் ஜோஸ் இருக்கார் பாருங்க, அவர் கூட ஆமாம் ஒயிட்டில் கொடுத்தோம், இவங்க லாட்ரி எத்துன்னு வரேன்னாங்க, ஆனால் எத்துன்னு வரல, யார் மேலே தப்புன்றாரு. அதாவது ஏன்னா லாட்ரினால 4 குடும்பம் நாசமாக போவே, அது வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரிங்க, லாட்ரி யார் பண்ணாலும் என்ன குற்றச்சாட்டுன்னா நம்பரை அதிகமாக அடிக்கிறது. ஒரு 1000 சீட்டு அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு 5000 சீட்டு அடிக்கிறாங்க. தப்பாக போலி லாட்ரி போகும், அது கணக்கில் வராது, அந்த பணம் வராது. அப்புறமா யாருன்னா கருப்பை வெள்ளையாக்கணும்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து செலக்டடாக வந்து லாட்ரி விழும். இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு, பேங்க்கில் ஃப்ராடு வேலை பண்ணுறாப்புல, அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்கணும். அப்போ அது என்ன பண்ணால் லாட்ரி ஏஜென்ட்டை பிடிச்சி லாட்ரி லக் அதுவாக தானாக விழுற மாதிரி காட்டி அதில் ஒரு 30% கமிஷன் கொடுத்து ரொம்ப ஒரு மட்டமான தொழில் அது மாதிரி பண்ணுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் ஆன்லைன் லாட்ரி விற்றுருக்கிறார் தூத்துக்குடி, ஒரு வட்ட செயலர், அவர் கைது பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்போ இவங்க தான் அரசியல்வாதிகளாக மாறுறாங்க. என்ன பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட்டு நானும் பண்ணுறேன், ஆனால் விவசாயம் பண்ணுறவர், இல்லை வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார், அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிட்டையர்டு நல்ல மனுஷன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, அது மாதிரி இல்லை ரயில்வேல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தவர், அப்படியெல்லாம் அரசியல்வாதியாக வரவங்கன்னா அந்த பீரியடே வரது வர்றதெல்லாமே வந்து வைன் ஷாப் எடுத்து நடத்துனது, ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறமா லாட்ரி, அப்புறம் முடிஞ்சால் பழைய கஞ்சா கேஸு, பாட்டில் ஓட்டுனது, இதெல்லாம் தான் இப்போ அரசியலுக்கு வருது. எங்கே போகுதுன்னு தெரியல. அவங்களும் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க நான் தான் அது பிஜேபியில் இருக்கேன். யார் விசாரிக்கணும்? பிஜேபி. எந்த கட்சி இப்போ ஜெயிலில் போட்டு போனால் பிஜேபி. சரி, இங்கே எதனா இப்போ பிரச்சனை தமிழ்நாட்டில் எதனா பண்ணுவாங்கன்னா இப்போ தாவேக்கால ஆதவ் இருக்கார், அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னா அவரும் ஒரு 3-4 மாநிலத்தில் லாட்ரி ஏஜென்சி நடத்துகிறாரு. இதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. விஜய் சார் சொன்ன மாற்றம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் திமுக தனித்து நிற்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? தனித்து தான் நிற்கணும், அது வேற வழி இல்லையா? வேற வழி இல்லை தானே, வேற யாரும் இல்லை. சரி, வேற வழி இல்லைன்ற சொல்கிறோம், ஆனால் அந்த கட்சிக்கு அதான் நல்லது. அப்போ தான் உங்களோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். என்ன கேட்டால் இந்த தேர்தலில் வர தேர்தலில் வந்து திமுக அதிமுக நிறைய இடத்துல தோத்தா தான் நல்லாயிருக்கும்.
ஏன் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்க. இல்ல ஏன் புரியுது. ஏன்னா தாவேகா சார்புல கவுன்சிலர்ஸ் வந்தா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படி இல்லையா? பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லுவாங்க. பெட்டரா கட்டிங்கு, வீடு வீடா போய் நிக்கிறது, காசு வாங்குறது. இவங்க ஒரு தப்பு பண்றாங்க. மற்ற கட்சியிலேருந்து வரவங்களெல்லாம் சரியா சேர்க்குறாங்க. அவங்கெல்லாம் உள்ளாட்சியை மனசில் வச்சு தான் வராங்க. உள்ளாட்சியில் மனத்தில் வச்சுட்டு யாரும் ரத்த தான முகாமோ இல்லை ஏழை பாழைகளுக்கு வந்து ரொட்டியும் பாலும் கொடுக்குறதெல்லாம் நோக்கம் கிடையாது. கான்ட்ராக்டு, டெண்டரு 10 காசு சம்பாதிக்கணும்னு தான் வராங்க. உள்ளே வந்த உடனே ஒரு வாய்ப்பு போட்டு மெரின்னு எல்லாம் உள்ளாட்சியில் என்னென்ன அள்ள முடியுமோ எல்லாம் அள்ளுவாங்க. தாவேக்காக்கு அது ஒரு கெட்ட பேரில் போய் நிற்கும். இது இப்படி தான் போகுது. அதனால தான் சொல்கிறேன், ஏன் எல்லா கெட்ட பேரும் திமுக அதிமுகவே வாங்கணும்? ஒரு 5 வருஷம் இவங்க தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு வரட்டுமே. இதுதான் நடக்கும். என்ன கேட்டால் உள்ளாட்சியே தேர்தலே வேண்டான்னு கூட நான் சொல்லுவேன். காந்தியடிகள் சொன்ன உள்ளாட்சி என்பது வேறு, இன்றைக்கி நடக்கிறது வேறு, இந்த தன்மை வேறு மாதிரி இருக்குது. ஊராட்சிகளில் பரவாயில்ல. ஊராட்சியில் பார்த்திங்கன்னா சின்னம் இல்லாமல் நிற்பாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரியவர், ஒரு நல்லவர் இருக்கிறவர், அவர் வந்து ஒரு 700 ஓட்டு 800 ஓட்டு தான் இருக்கும். அவங்க வந்து அந்த நல்ல பேர் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிக்கும், அது வேறு. பட் இந்த விஷயங்கள் இருக்கு பாரு, நகராட்சி மாநகராட்சி, அதெல்லாம் வந்து நிறையா தவறானவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறீங்க. எம்எல்ஏ சீட்டே குற்ற பின்னணியில் இருக்கவங்க தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. கவுன்சிலர்லாம் யார் போய் பார்க்க போகிறோம்? இல்லை இப்படி வச்சுக்கோங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 12,000 போஸ்ட்டுக்கு தேர்தல் நடக்கும் குறைஞ்சபட்சம். அதாவது பெரிய போஸ்ட்டு. ஒரு சீட்டை குறைஞ்சபட்சம் சில லட்சத்துக்கு விற்றா எவ்வளோ வந்துச்சு வருமானம் கட்சிக்கு? வருதுங்களா? கோடி கணக்கில். மக்கள்கிட்ட போய் யாரும் வாங்க போகிறதில்ல. இது ஊழல்னு சொல்ல முடியாது. வரவர் சீட்டுக்கு காசு கொடுத்துட்டு நிற்க போகிறாரு. இதை தான் நிறைய வாட்டி இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. அது இவங்க ஒண்டி ஏன் பண்ணக்கூடாது? இவங்களும் கட்சி தானே, கட்சி நடத்துறது பணம் வேணும்ல, பார்ட்டி ஃபண்டு, இவங்க அதை பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு அது தேவையில்லை சார், ஊழலற்ற சக்தி தானே அவங்க. பார்ப்போம். எதுவுமே முன்கூட்டியே சொல்லிட்டா அப்புறம் பத்திரிகை இருக்குன்னா இருந்து 3 வருஷம் 4 வருஷம் போட்டோம். ஊழலற்ற ஒரு கட்சி ஆட்சி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தான், வரவேற்கிறோம். யார்? ஐயா எம்சி சம்பத்து, அப்புறமா உடுமலை ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஐயா சிவி சண்முகம், இவங்களும், அப்புறம் ஐயா ஆதவர்ஜுனா ஃபேமிலி, இவங்களெல்லாம் பார்த்தா ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது இல்லைங்களா? மக்கள் நம்பி இருக்காங்க சார். மக்கள் நம்புவாங்க. மக்களுக்கு பாவம், அவங்களோட பிரச்சனை தானே அவங்களுக்கு தெரியும். அரசியலில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதான் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே கொதிச்சு போய் அறிவுரை சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அதை கொதிச்சு போயெல்லாம் அறிவுரை கிடையாது. அப்படி கிடையாது. நமக்கு இது கெட்ட பேராவது, இந்த சங்கடத்தில் நம்ம எதுக்கு போய் மாட்டிக்கணும், இது கொஞ்சம் சரியா இல்லையே, இது முடிஞ்சால் சரி செய்யறதுக்கு எதனா பண்ணுவோமா அப்படின்றது தான் அது நோக்கம். மற்றபடி நம்ம அவருக்கு ஏதோ உறுத்துது லைட்டாக, நம்மளோட அந்த 2 எம்எல்ஏ வெற்றியில் திமுக கட்சிக்காரங்களோட உழைப்பு இருக்கே அப்படின்றதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு. காங்கிரஸ் அவர் அதானும் பேசுறாரே சார். இல்லைங்க, அவர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு மனசு எங்கேயோ ஒரு நெருடலுக்கு, அவர் மனசாட்சி அவர் கேள்வி கேட்குது. அதுக்கு அவரால் இப்படியும் பண்ண முடியல, அப்படியும் பண்ண முடியல, ஒரு சூழ்நிலையாக இருக்கார். கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி, காங்கிரஸ் ரொம்ப தெளிவான ஒரு கட்சி. நாளைக்கு அதிமுகவுக்கு 106 வந்ததுன்னா அவங்களுக்கு அதே ஒரு 10 இருந்தாங்கன்னா இதே வேலையை பண்ணுவாங்க, தாவைக்கா விட்டு ஓடுவாங்க. அவங்களுக்கு அது பற்றி இல்லை. கட்சியை வளர்க்கணும். கட்சின்னா என்னது? இந்த டெண்டரு கான்ட்ராக்ட் இதுதான். இன்னொன்று, அவங்க போடுற வேட்பாளர் எல்லாமே பணக்கார வேட்பாளர்கள். இந்த காசு, இந்த டெண்டர் இதெல்லாம் வந்து தான் கிடையாது. ஆல்ரெடி நல்ல வசதி. ஐயா ராஜேஷ்னா பெரிய பணக்காரர். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு ஏழை பாழைக்கிட்ட அமைச்சர் பதவி இருந்ததுன்னா அது வந்து ஒரு உத்தியோகமாக, ஒரு சேவையாக பார்ப்பாங்க. ஒரு கூப்பிட்ட குரலுக்கு வர்றது, பிரச்சனை, ரிவ்யூ. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பணக்காரர் போனால் அவர் சனி ஞாயிறு ரெஸ்ட் எடுக்கணுன்னுவார். வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தாச்சுங்க. தேவை எதுவுமே இல்லையே. இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஏழை பழைக்கு சீட்டே கொடுக்குறதில்ல, வந்து ஜெயிக்கிறோம். இப்போ என்ன அவங்களோட பங்களிப்பு என்ன இந்த ஒரு மாதத்தில் காங்கிரஸில்? இப்போ என்னால் தாவேக்கால ஒரு சில அமைச்சர்களோட பங்களிப்பு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஒரு சிலர் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. இப்போ ஐயா ஜேசிடி பிரபாகர் எடுத்திங்கன்னா சபாநாயகராக சமாளிக்கிறாரு. ரமேஷ் எடுத்திங்கன்னா கோயிலாக போய் சுற்றி எதனா ஒரு விஷயம் சரி செய்ய முடியுமா? விஜய் சாருக்கு என்னால், இந்த ரமேஷால் எதனா நல்ல பேர் வராதா? ராஜ்மோகனு வரும்போதே பிரச்சனை. மத்திய கொள்கை பாடம் நூல் பிரகாரம் போகணுமா, இல்லை மாநில அட்டவணை பிரகாரம் போகணுமா? 1008 பிரச்சனை இருக்குது. செய்தி விளம்பரத்துறை வேறு இருக்குது. ராஜ்மோகன் கிட்ட சமாளிக்கிறாப்புல, முயற்சி பண்ணுறாப்புல. லோகேஷ் முயற்சி பண்ணுறாப்புல, சமாளிக்கிறாப்புல. செங்கோட்டையன்னு வயசாகி போச்சு, போய் ஆய்வு பண்ணுறாப்புல, சமாளிக்கிறாப்புல. 1000 கோடி மத்திய அரசு வந்துச்சு, நாங்கள் வந்து போர்க்கால அடிப்படையில் மழைக்கு ஏதோ பண்ணுறோம், உழைக்கிறாங்க. புஷி ஆனந்து நீங்கள் 1000 சொல்லுங்கள், ஐயா ஆதவர்ஜனை விட ஐயா புஷி ஆனந்து பல மடங்கு மேலே. எதை வச்சு சொல்கிறீங்க சார்? அணுகுமுறை.
புசி ஆனந்த் எங்கேயுமே போயிட்டு திமுகலேருந்து வருவாங்க, அதிமுகவில் 90% வருவாங்க அப்படி சொல்லலையே. சரிங்க, தவறான ஆசைகள் விதைப்பதற்கு பின்னாடி இன்னும் பெரிய பேராசை இருக்கும். அதாவது இந்த பாட்டில் வரும் இல்லைங்களா, ஐயா அரவிந்த் சாமிது ஒரு பாட்டு வரும், தீமைதான் வெல்லும்னு. அதில் வந்து அந்த பாட்டினுடைய கருவே வந்து கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பெரிய பேராசை இருக்கும்னுவாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க திமுக கெட்டது அதிமுக கெட்டதுன்னு. அப்போது அந்த கெட்ட அதிமுகவுக்கு இன்னும் பெரிய தீங்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதை விட பெரிய பேராசை பெரிய தீங்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 90% அதிமுக வந்துருவாங்கன்ற வார்த்தையோ இல்லை குதிரை பேர அரசியல் சம்பந்தமான விஷயங்களையோ புசி ஆனந்த் பேசவும் இல்லை, இதை பற்றி சொல்லவும் இல்லையே. இவர் அதிமுகவே நாங்க தான் சொல்றாரே சார். யாரு? ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதுதான் சொல்கிறேன் ஐயா, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்த் அணுகுமுறைக்கும் வேற வேற இருக்கு. இவர் தேர்தல் கொள்கை அது மாதிரி, இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்போ புசி ஆனந்த் கூட இருக்கிறவங்களாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி. இவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சரிங்க, சம்டைம்ஸு புத்தி கூர்மை அதிகமாக இருக்குன்றதுனால அது நல்ல சிந்தனைன்னு கிடையாது. எனக்கு என்னமோ எனிடே என்ன ஆனந்த் வந்து இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் ஐயா ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா ஆனந்தோட அரசியல் அதில் வந்து எனக்கு வந்து சூட்சமோ இல்லை வந்து மற்ற கட்சியிலேருந்து வலிக்கணும், அவதூறான அரசியல் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் கம்பேரிங் 2 ஆப்பிள்ஸ் வித் இன் த சேம் பேஸ்கெட். அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் என்னன்னு விமர்சனம் வைக்கிறது அவர் மீது. இப்போ கூட சட்டமன்றத்தில் அவ்வளோ பிரச்சனை. நான் பார்க்குறேன், நான் முடிவு எடுக்கிறேன், நான் வைக்கிறேன், 2 சைடு வராங்க, 2 சைடும் கேட்குறாரு, 2 சைடும் மனு வாங்குறாரு, பத்திரிகையாளர் வராங்க, பாதி கேள்விக்கு பதில் சொல்கிறார், மீதி பாதி இன்னும் முடிவு எடுக்கலங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க, ஒரு சபாநாயகர் ரூமில் வந்து இப்படி கேமரா வச்சுட்டு தொல்லை பண்ணாதீங்க, கொஞ்சம் நாகரிகமாக நடந்துங்க. இந்த சொல்லாடல் பாரு, தன்மை பாரு. அதுவும் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேப்பரை வந்து நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடாதீங்க, இந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. சபாநாயகர் நினைச்சா மிரட்டலாம். என் பேரவையிலேருந்து இந்த மாதிரி எடுத்து போட்டால் இது வந்துட்டு நான் வந்து சம்மன் பண்ணிடுவேன், நான் வந்து சம்மன் பண்ணால் கேமராவோட மைக்கோட நான் பேசுகிறது சட்டம், வந்து நீங்கள் வந்து நின்று பதில் சொல்லணும், நான் வந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சேன்னா அது வந்து நீதிமன்றம் தான் போய் நீங்கள் அதை விடுவிக்கணும், போலீஸ்க்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சபாநாயகர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்டர் போடுறாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹஸ் எவ்ரி ரைட். அது சபாநாயகரோட பதவியினுடைய தன்மை வேறு, அதுக்கு இருக்கிற பவர்ஸ் வேறு. வானவளாவிய அதிகாரம் கொண்டது சபாநாயகரோட பதவின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, என் டேபிளில் இருக்குது, என் டேபிளில் இருக்கிறத நான் வந்து பேச முன்னாடி நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, ஃபோட்டோ எடுத்து போடுறேன், எப்படி என்ன மரியாதை இருக்குதுன்றார். இந்த மாதிரி அணுகுமுறை தாங்க அரசியலில் தேவை. ஒரு சைடு இப்படி இருக்குது, இன்னொரு சைடு என்னன்னா ஐயா ஆதவ் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இல்லைங்க அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லை. எந்த பழக்கம்னா இல்லை போதை அந்த வியாபாரம், நாங்கள் வெறும் லாட்ரி தான் இப்போ பண்ணோம், அது கேஸ் ஆகி போச்சு. அது ஆமாம், ஃபஸ்ட்டு எங்கள் மாமா மாட்டின்னு, அப்புறம் நான், அப்புறம் தங்கச்சி அவங்க அதான் ஏடிஎம்கள் இருக்கிறாங்க, அப்புறம் ஆதவ் அவங்க டேசி அவங்க தாவேக்கா. அவர் இப்படி சொல்லலை, நான் ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நீங்கள் நான் பாஜகவில் இருக்கேன். எவ்வளோ நல்லா எடுத்துக்காட்டு பாருங்க அரசியலில், அருமை. அப்படியே திஷ்டி சித்தி பூசணிக்காய் எடுத்து ஐயோ ஐயா காமராஜர், ஐயா அண்ணா, கக்கன், ஜீவா, அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அந்த வழியில் கலைஞர், ஸ்டாலின் போய் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்கிது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இதை பார்த்துட்டு நான் அவர் ஐயா புசி ஆனந்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் எப்பா சாமி நீங்கள் எவ்வளோ தேவலாம் அப்படின்னு. அதாவதுங்க ஒரு ஒரு அணுகுமுறை, ஒரு என்ன நோக்கம் அவங்களுக்கு இருக்குன்றத இப்போ ஐயா நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவர் ஐயா ஆதவ் டீம் நினைக்கிறேன், அதனால தான் காரணம் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருமே 300 பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு, லஞ்சம் வராதுன்னு சொல்லியிருக்காரு, 15,000 காலி இடங்கள் நிரப்ப போறாருன்றது நல்ல குட் நியூஸ் தானே மேடம். நான் அதை ஏத்துக்கிறேன். இப்போ இதே ஐயா இது நிர்மல்குமார் சார் வந்து சிறப்பாக செயல்படுறாரு. அவர் வந்துட்டு எதுவும் ஊழல் எல்லாம் பேர் வரல. மேபி இங்கேருந்து இன்னும் 1 மாதம் கழிச்சு மக்களோட போராட்டம் குறையுது, மின்வெட்டு பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா இதை எனக்கு நிலைப்பாடு மாற்றிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அமைச்சர் சரியாக செயல்பட்டாரா சரியாக செயல்படலையா, அவ்வளோதான் என்னோட பார்வை. அது எங்கேருந்து வருது? மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்கன்னா அதை நம்ம இது பண்ண போகிறோம். நான் அவர் முயற்சியே பண்ணலை, அவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. தன்மைகள் பார்க்குறேன் நான் ஒவ்வொரு அதேமாதிரி இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கீர்த்தனா அவர்கள் வந்து பாவம் புதுசாக வந்திருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க தெரியல அப்படின்ற மாதிரி தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேன் எங்கேயுமே வந்து அவர்கள். பட் இப்போ பார்த்தா ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு இருக்குது.
ஆந்திராவுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக போகுது. இப்போ வந்து மேஸ்கடான் போயிருக்கு. அது வந்து எப்படின்னா பெரிய ஷிப்பிங் கம்பெனி. நம்மளுக்கு கொச்சின் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் கான்கார் இருக்குது. அதாவதுங்க ஒரு சிலதெல்லாம் வந்து பெரிய கம்பெனி, பெரிய டிக்கெட் சைஸ் கம்பெனி. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதாவது அது வந்துன்னா 20,000 கோடி 30,000 கோடி ப்ளஸ் வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னும்போது அது கொஞ்சம் நீங்கள் வந்து எல்என்டியை வச்சு டேட்டா சென்டருக்கு கொடுக்குறீங்க. இதனால வந்து கரண்ட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை வரப்போகுது. இது ஒரு ஒரு இயற்கை ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு 7.5 அந்த திட்டமே வந்து பிரச்சனை. அந்த திட்டம் ஒப்புதல் கிடைக்குது. எந்த திட்டம் வரணுமோ அந்த திட்டம் ஆந்திரா போகுது. அப்போது நான் என்ன பண்ண முடியும்? இது இப்படியே நீடிக்குமே ஆனால் அப்போ அந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுவேன் இல்லையா? விமர்சனம் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு பத்திரிகையாளராக என்ன நடக்குது பொதுமக்களுக்கு வந்து என்னென்னா இந்த பத்திரிகையாளர் பேசினார்னா இவர் ஆராய்ஞ்சு இவர் ஏதோ ஒரு விவரங்கள் சொல்வார், அதில் வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்கும், இன்னொன்று நடுநிலையாக இருப்பார், அவருக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம விதைக்கணும், அந்த நம்பிக்கையை காப்பாற்றும். இப்போ அந்த வேலையை எடுத்து செய்யும்போது நீங்கள் பாட்டு ஒவ்வொரு தொழில் நிறுவனமாக ஒப்பந்தம் போட்ட தொழில் புதுசாக இல்லை, முந்தைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இங்கே தான் வருவோம்னு ஒப்பந்தம் போட்டவங்க விட்டுட்டு ஓடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னமும் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ரீல்ஸு டிக்டாக்னு பண்ணிட்டு இருந்தால் அது என்ன ஒரு ஒரு துறை அமைச்சருக்கு அது அழகா? அதை பார்க்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வயது கம்மி, வேகமாக புரிஞ்சிக்கலாம், கை சுத்தமாக நடந்துக்கலாம். ஏன்னா அவங்க யாருக்கும் பார்ட்டி ஃபண்ட் ஒரு 30 கோடி 40 கோடி கொடுத்து சீட்டு வாங்கிட்டு ஒரு 20 கோடி செலவு பண்ண கிடையாது. சில பல லட்சங்கள் இல்லை சில கோடிகள் தான் செலவு பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு இன்றைக்கி தேதியில் அது அரசியலுக்கு ஒரு பெரிய பணம் இல்லை, நியாயமாக நடந்துக்கலாம். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு கப்பம் கட்டணும் கொள்ளணுன்ற மாதிரி அந்த சிஸ்டம்லாம் இருக்கா இல்லைன்னு தெரில. எல்லாம் ஐயா ஆதவுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். சார், சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் விஜய் கலந்துக்கிட்டாரு. அதுல சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள், பெண்கள் பாதுகாப்பு இது 3மே இன்டர்லிங்க்டு. இது ரொம்ப காலமா கண்டுக்காம அப்படியே விட்டதோட விளைவு தான் வந்து இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல் ஸ்டெப்பா இந்த சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு நல்ல ஸ்டெப், இதுக்கப்புறமா வந்து மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம பார்க்கலாமா? இல்லை, இது வந்து நம்பிக்கையோடு தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி வேறு வழி கிடையாது. இப்போது இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சர் வந்து நான் அதை கட்டுப்படுத்துகிறேன், நான் அதை ஒடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம 1 மாதம் தான் ஆகுது, 1 மாதம் தான் ஆகுது, நான் அதை கட்டுப்படுத்துகிறேன், அதாவது 1 மாதத்தில் அவரால் பண்ண முடியல அப்படின்றது ஒரு புரிதல். இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் போது அந்த நம்பிக்கையை தான் அதை பார்க்கணும். அதனால் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மற்றபடி இந்த சிங்கப்பெண் இந்த இதை வந்து இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. போதிய அளவுக்கு ஆள் எடுக்கலை, இதுக்குன்னு தனியாக சிஸ்டம் இல்லை, மற்ற இருக்கிற போலீஸை தான் இதுக்கு டைவர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வேறு சில பிரச்சனைகள் வரும்ன்றதால நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பட் சரி, சேர்த்துக்கிட்டு ஏதோ செய்கிறேன் அப்படின்றவர் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு. எப்படி அது போகுதுன்றது பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா வந்து காவல்துறை அதிகமாக ஆள் போடுறதுனாலேயே இது சரியாகுன்றது வந்து ஒரு பெரிய புரிதல் கிடையாது. கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்கள்கிட்ட அங்கேருந்து நீங்கள் அதை சரி பண்ணணும். ஏன்னா அந்த கேட்ச் தம் எங்கே என்று சொல்வார்கள். ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடம் போகாத சிறார்களோ கல்லூரிக்கு போகாத இளைஞர்களோ இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்கூல் காலேஜில் போய் அவங்கள கேட்ச் பண்ணி அதில் கான்டக்ட் டிசிப்ளின் நல்லா வர வச்சு, அது நோ சைல்டு ஷுட் பி லெஃப்ட் வித்தவுட் எஜுகேஷன். படிப்பறிவு என்பது இல்லாதவர்களாக யாருமே இருக்கக்கூடாது. அதாவது நம்ம இந்த வந்து அரசியல் ரீதியாக தற்கூரின்னு சொல்கிறோம். உண்மையான தற்கூரினா என்ன அர்த்தம்னா எழுத படிக்கிறது தெரியாத ஆளுங்க தான் தற்கூரி சொல்லுவாங்க, இல்லை சிந்திக்க முடியாத ஒரு தன்மையில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி தற்கூரியாக யாருமே இருக்கக்கூடாது. அப்போது அதை வந்து 0 லெவலில் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாழ்க்கை பற்றின புரிதல், போதை பிரச்சனைகள், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த நீங்கள் ஸ்கூலு பள்ளிக்கூடத்தை சரி பண்ணிங்கனாவே இங்கே பாதி குறையும். இன்னொன்று, இந்த தப்பு பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 18, 19, 17 பாதி நேரத்தில் காலேஜ் ஸ்கூலில் இருக்கணும், ஆனால் அங்கே இல்லாமல் வேறு எதை பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அதை நீங்கள் அந்த ப்ரைமரி எஜுகேஷனை அதிலேருந்து ஆரம்பித்து ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி அதை சரி பண்ணி காலேஜில் அதை போட்டு டைட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை அப்படி எடுத்துன்னு போயிடும் லைன். அது போச்சுனாவே சமுதாயம் வந்து ஓரளவுக்கு 50% சரி பண்ணலாம். மிச்ச 50% தான் இந்த போலீஸ். இந்த 50% வந்துட்டு இந்த பெயிலில் விடுறது, ராஜா பாவம், ஐயோ என் புள்ளிக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த அம்மா, என் பையன் ஐயோ தங்கம் அப்படின்னு அவங்க பார்த்தா எல்லாம் பார்த்தா பெரிய மர்டர் அக்யூஸ்டாக இருப்பாப்புல. அவங்க வீட்டில் போய் கேட்டால் அவங்க ஐயோ என் பையன் பாவம்னு. அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது எந்த மாதிரி குடும்பம் வேணும்னா, ஒரு குடும்பத்தில் உங்கள் பசங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்களே பிடிச்சி குத்துருங்க அப்படின்ற அளவுக்கு அந்த சமுதாயம் போகும். இப்போ மனுநீதி சோழன் கதை எதுக்கு சொல்கிறோம்?
தேரை ஓட்டி கொன்னது என் பிள்ளையா இருந்தாலும் அந்த பசுக்கு நீதி என்னவோ அந்த நீதி தான் அது கன்றுக்கு வந்து அது பசு வந்து மணி அடிக்குதுன்றது தான் வந்து எதுக்கு இந்த கதை வந்து பல வருடங்களாக சின்ன வயசில் குழந்தைங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த நீதி தவறக்கூடாது, ஒரு ஒரு லட்சணம் இருக்கணும், எது தப்பு எது தவறு எது செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இனிமேல்ட்டு இந்த சாராய வியாபாரம் பண்ணுறவங்க இந்த லாட்ரி கீட்ரி எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாற 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 சமுதாயமாக மாறும். அதனால் இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சர் வந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இதில் அவர் தோக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் அவர் தோத்தாருன்னா தமிழ்நாடு கஷ்டப்படும், தாய்மார்கள் கஷ்டப்படுவாங்க, பெண்கள் கஷ்டப்படுவாங்க. அரசியல் வெறுப்பு தாண்டி எதில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் அவர் வெற்றி பெறணும்னு நான் பண்ணுறேன். ஆனால் அதற்கேற்ற உழைப்பு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லை, இனிமேல் அவர் உழைப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார், வணக்கம். நன்றி.